வணக்க மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஷோ பேனல் ஹெச் ஹாலிவுட் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீக்கு வந்து மார்வலோட வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா வாட் இஃபோட சீசன் 3 வந்து ஹையர் ஆயிருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வாட் இஃபோட ஃபைனல் சீசன். இதுக்கப்புறம் வந்து வாட் இஃப் சீசன்ஸ் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்டா இந்த சீசனோட ஏன்டா நிறுத்துறீங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே வந்து வேறு டைம் லைனை வேறு ஸ்டோரிஸை வந்து அழகாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே போன சீசனில் வந்து கஹோரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களே கிரியேட் பண்ணி. அதே மாதிரி இந்த சீசன்லேயும் ஒரு புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். அது எந்த எபிசோடில் அப்படிங்கிறது தெரியல, கூடிய விரைவில் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புது கேரக்டர்ஸ் மெயின் டைம் லைன்லேயே வந்து மேபி இன்டர்ஃபியர் ஆகலாம், கெனானா வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்வல் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவோட புது படம், அதாவது நம்ம சாம் வில்சன் ஃபால்கன் வந்து கேப்டன் அமெரிக்காவாக மாறுற அந்த கேப்டன் அமெரிக்காவோட படம் கூடிய விரைவில் வந்து தியேட்டருக்கு வரப்போகுது. அதுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க? வாட் இஃப் சீசன் 3 வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது மார்வல் சைடா. அப்படியே டிசி சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேம்ஸ் கன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம், சரி தலைவன் வந்து ஏதோ நல்லா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நல்லா வரும் டிசி அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி கிரியேச்சர் கமாண்டர்ஸ் அந்த சீரீஸ்லேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாப்புல, ஓகே இப்படி தான்ப்பா டிசி இருக்க போகுது, ஃபுல்லாக வந்து R-ரேட்டடாக பயங்கர கலர்ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக காமெடியாக அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இது அனிமேஷன் சீரீஸ் தான், லைவ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அதை சொல்லிட்டாப்லங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்படி தான் இருக்க போகுது டிசி, நீங்கள் ஜாலியாக வந்து பார்க்க போகிறீங்க இந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. சூப்பர்மேன் கேரக்டரை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அந்த ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் உங்களுக்கும் வந்து ஒரு எந்த அளவுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, மார்வல் டிசி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹாலிவுட் சைடில் என்னென்ன படங்கள் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனகோண்டா இந்த சீரீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்காது. பாம்புனாலே அனகோண்டா அப்படின்னாலே விஷாலில் இந்த அனகோண்டா சீரீஸ் ஃப்ரான்ச்சைஸ் இதுதான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அதை ரீபூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதற்கான ஒரு அஃபீஷியலான ப்ரோமோ வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜேக் பிளாக்கும் பால் ரெட், அதாவது நம்ம ஆண்ட்மேனாக பார்த்துருப்பீங்க நீங்கள் மார்வல் படங்களில், அவரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த படம் வந்து நடிக்கிறாங்க. அந்த ப்ரோமோ வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னாக ட்ரோலாக பாருங்கள், நாங்கள் வந்து படம் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. பார்க்கல அப்படின்னா எக்ஸ்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபன்னாக இருக்குது. ஏன்னா அனகோண்டா படங்கள்னாலே ஒரு ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சின்ன வயதிலிருந்து. இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது, இந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது, என்னடா காமெடி பண்ணிட்டுருக்கீங்க பாம்பு வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த ரீபூட்டாவது இந்த அனகோண்டா ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னும் பயங்கரமாக வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஹாலிவுட் அப்படின்னாலே ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டோபர் நோலன் வந்து நம்ம சொல்லலாம். கடைசியாக வந்த படம் வந்து அருமையாக போச்சு. ஓப்பன்ஹைமர் அந்த ரியல் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட அடுத்த படத்துக்கான டைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஓடிசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கேட்டவுடனே உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஓடிசி அது வந்து ஞாபகம் வரலாம். இந்த படம் என்ன ஜானர், எதை வெடிக்க வைக்க போகிறாரு, எதை லைவாக எந்த ஃப்ளைட்டை கவுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். அவர்கிட்ட இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வரும், அது பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமே சைடு அப்படியே போனோம் அப்படின்னா, டேண்டடான் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஃபேமஸான அனிமேவோட சீசன் 1 வந்து முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து இருப்பாங்க, என்னடா இப்படி முடிச்சிட்டிங்களே கிளிப் ஹேங்கில், அடுத்த சீசன் எப்போ வரும் அப்படின்னா அவங்களே ஒரு ட்ரெய்லரும் வந்து விட்டுருக்காங்க. அடுத்த செகண்ட் சீசன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அந்த செகண்ட் சீசனை. செகண்ட் சீசன் அடுத்த வருடம், அதாவது 2025ஓட ஜூலை வந்துரும்பா, யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டேண்டடான் ஃபேன்ஸ் அடுத்த வருஷமே வந்து செகண்ட் சீசன் வருது, யாரும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும், பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செகண்ட் சீசன் வந்து காத்திருக்கிறது, அதாவது சோலோ லெவலிங். இதோட ஃபஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே பயங்கர ஒரு பீக்கில் வந்து முடிச்சிருப்பாங்க இந்த ஃபஸ்ட் சீசனே.
அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே. அந்த அனிமேவோட செகண்ட் சீசன் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதாவது கூடிய விரைவில்னா இப்போ அடுத்த மாதமே ஜனவரி 4th வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்லையும் வரும்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பில் ஹீரோவுக்கு வில்லனுக்கு ராணா வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ தமிழ் டப்லையும் வரப்போகுது. சோலோ லெவலிங் சீசன் 2 என்ஜாய் பண்ணுங்கள். சீசன் 1 பார்த்துட்டு மறக்காமல் அப்படியே சீசன் 2 போயிருங்க. ஜனவரி 4th கிரன்ச்சி ரோலில் அதற்கான ஒரு ட்ரெய்லரும் வந்து விட்டுருந்தாங்க. அது வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அந்த ட்ரெய்லர். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் 1 அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டை காப்பாற்றுற மாதிரி நம்ம ராக்கும் அப்புறம் அந்த கேப்டன் அமெரிக்காவாக பார்த்துருப்போம் இல்லையா, அவரும் சேர்ந்து ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படி காப் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாண்டா கிளாஸை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. சாண்டா கிளாஸை காப்பாற்றி மறுபடியும் அந்த கிறிஸ்மஸை வந்து சேவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான். பயங்கர ஃபன்னாகவே இருக்குது. தேட்டரில் போய் மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார். அதை தாண்டி ஒரு முக்கியமான பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி சைட்லேருந்து முஃபாசா த லைன் கிங் அந்த படம் வந்து வந்திருக்கு. 3Dயில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தமிழ் டப்பிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, தமிழில் பார்த்தீங்களா இல்லை இங்கிலீஷில் தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஹாலிவுட் அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜே கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.